அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு இப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்மளோட தேவையான பொடிகளை நம்ம திரித்து வச்சுக்கலாம். நான் வந்து மிளகு சீரக பொடி தான் நான் திரிக்கிறேன் வீட்டில். மிளகு சீரகம் ரெண்டையும் நான் தனித்தனியாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் திரித்து நான் பொடி வச்சுக்கிடுவேன். இது வந்து எனக்கு ஒரு 20 நாள் ஓடும். நான் அப்பப்போ திரித்து தான் நான் வீட்டில் எடுப்பேன், கடையில் நான் வாங்க மாட்டேன் மிளகு சீரக பொடி. அதே மாதிரி முட்டைக்குள்ள பொடியும் நான் வீட்டில் நான் திரிச்சு வச்சுடுவேன். முட்டை ஆம்லேட் போடும்போது மிளகு சீரகம் வறுத்த மிளகாத்தல், அதுக்கப்புறவு பெருஞ்சீரகம் ஒரு 2 டீஸ்பூனு அதையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு ஜாரில் போட்டு அரைக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க முட்டைக்கு போடுறதுக்கு. அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி அதையும் வச்சுக்கிடுவேன். நான் இதெல்லாம் நமக்கு வீட்டில் நம்மளே ஹைஜீனிக்காக செஞ்ச மாதிரியும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் காலியான பாட்டிலில் உள்ள பொருள்களை ஃபுல்லாக நான் ரீஃபில் பண்ணக்கூடியதை ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் யாரெல்லாம் என்னெல்லாம் செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அலைக்கும் சலாம்.